கொஞ்சம் சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்கிட் ஒன்று பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் ஸ்கிட் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குங்க? ஓகேவா? ஜோரா அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஸ்கிட் பார்க்குறோம். பாருங்க, உங்களுக்கு அதில் என்ன கருத்து இருக்குது பாருங்க. ஓகே, சரி. அப்பா, எப்படியோ துபாயில் வேலை செஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டேன். நான் வெயில் துபாயில், நம்ம சித்தூரில் பரவாயில்லப்பா. காலையில் மழை வந்தனால வெயில் இல்லைல்ல. எவ்வளோ பேருக்கு வெயில் கம்மியாக இருக்கு இல்லையா? இப்போ இந்தியா ஜனம் வந்து பார்த்த பிறகு தான் பாரு எவ்வளோ செழிப்பாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம தாய்நாட்டில் பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு பாசம். அப்பா, என் பிள்ளைங்கெல்லாம் வேற கேட்பாங்க. அவங்களுக்கு வெயிட்டாக வாங்கிருக்கிறேன். போன உடனே என் மேலே எவ்வளோ பாசமாக வர போகிறான் பாரு. என் பையன் பார்த்தா ஐஃபோன் கேட்குறான். என் பொண்ணு பார்த்தா விற்கிற விலைவாசிக்கு நகை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. என் ஒய்ஃப் பார்த்தா துபாய் சிலுக்கு வேணுமா? துபாயில் ஏன்னா சிலுக்குன்னு கேட்டால் பரவாயில்ல, அங்கே வாங்கிடுவா அப்படின்னு. எங்கள் அம்மா பார்த்தா என்னென்னவோ குத்துக்குது, கேட்குறோம். சரி, எப்படியும் நம்ம போகிறோம். எப்படி எல்லாரையும் போய் நம்ம பார்த்துட்டு எப்படி பார்க்கலாம், இருங்க. அப்பா, ஹாய் பால், எப்படி இருக்கீங்க? ஹாய் நண்பா, எப்படி இருக்கிற நண்பா? நல்லா இருக்கீங்களா பால்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் பால். பார்த்தவங்களும் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது பால். என்ன பால், கையில பையன் கையம்மா கிளம்பிட்டீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏய், தெரியாதாப்பா, 5 வருஷமா என் குடும்பத்தை பார்க்கவே இல்லப்பா. என் பொண்ணை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும், என் ஒய்ஃபை பார்த்தே எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஓ ஆமாங்களா? ஓகே. அதனால இன்னும் எங்க அம்மா வேற, அவங்கள வேற போய் பார்க்கணும். ஓகே, இது எல்லாம் அப்போ உங்க பசங்களுக்கும் உங்க மனைவிக்காகவும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, என் பையன் பார்த்தா ஐபோன்ன்றான். ஓகே. ஐஸ்வரத்துக்கு இருந்த போதே ஐபோன் கேட்டான். இப்ப வேற துபாய்க்கு வேற போயிருக்கிறான். வெயிட்டா கேட்டுக்கிறான். எல்லாம் வாங்கிட்டு போறேன். என் பொண்ணு பார்த்தா எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பொருள் வாங்கிட்டு இருக்கிறப்பா. ஓகே, நீங்க நம்புறீங்களா உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய மனைவியும் உங்களை உண்மையா நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? அப்கோர்ஸ். அவங்க வந்து என்னால ரொம்ப பிரியமா இருக்கிறாங்கப்பா. முழுமையா நம்புறீங்களா? முழுமை. அதுல ஒண்ணுமே பூசணிக்க கூட வைக்க முடியாது. சரிப்பா, அப்போ உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உண்மையான அன்பு உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் உங்ககிட்ட காமிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு கிட்னி போயிட்டு இருந்தாவும், நீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகும், உங்க மனைவி உங்க பிள்ளைங்க கிட்ட காமிங்க. யாருக்கு உங்க மேல உண்மையான அன்பு இருக்கோ அவங்களே வந்து சொல்லுவாங்க, என்னுடைய கிட்னியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் அது உண்மையான அன்பா இல்லையான்னு. ஏன்னா நீங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ வெளியூர்லலாம் ரொம்ப சாப்பிடாமையும் பசியும் பட்டினியுமா இருந்து உங்க பிள்ளைங்களுக்காக மனைவிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்களே பாருங்க இது உண்மையான அன்பா இல்லையான்னு சொல்லிட்டு. என்னப்பா, எனக்கு வந்து சத்திய சோதனையா இருக்குதப்பா. இது என் பசங்க மேல நம்ம பாசமா தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமா? சரி, ஆனா ரொம்ப பாக்குறேன். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்க. ஆமாப்பா, என் மேல பாசம் அவ்வளவு வச்சிருக்காங்க. பாக்கலாம். சரி, நீ சொல்றத நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே. சொன்னாங்களே, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து. வேற எப்படி இருக்காரோ, என்ன பண்ணிருக்காரோ, எனக்கு என்ன வாங்கி வராருன்னு வேற தெரியலையே. எப்ப வருவாருன்னு தெரியல. லோகேஷ், ஜெனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா கத்திட்டே இருக்கீங்க? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பா வந்துட்டு இருக்காரு தெரியுமா? அப்பாவா? ஐயோ, நான் ஏதோ ஒரு பதட்டத்துல வந்துட்டு இருப்பேன். நீ போயிட்டு சீக்கிரமா சிக்கன் எடுத்துட்டு வந்துரு, இல்லனா பீஃப் எடுத்துட்டு வந்துரு. ஓகேவா? அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வராரா? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. போடா, சும்மா பேசிட்டே இருக்காங்க. கத்திட்டே இருக்கு. பாத்தீங்களா, அவங்கள போய் புடிச்சுட்டு வரணுங்க. ஏன்டா இப்படி நடக்கிறீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னடா ஆச்சு? என்னமா பண்ண சொல்றீங்க? ரூம் போய் கிளீன் பண்ணு. அப்பாக்கு எதனா டீ காஃபி அது மாதிரி ரெடி பண்ணு. அவர் வேற எப்போ வருவாருன்னு தெரியல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா செய்யோ, நல்லா பொண்டாட்டி கையில சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வெளியூர்ல என்ன சாப்பிட்டானே என் மக? உன்னை விட எங்க
மேலதான் பாசம். நீ என்ன பேசிட்டு இருக்க இப்ப? அதையும் பார்க்கலாண்டி. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. இப்படி நடிக்கிறா பாத்தேவோ. அப்பா நினைச்சு போயிருக்கான்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள போறோம், என்ன பண்ணுவோம்? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. ஹாய் என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு? பாத்தியா? ஓகே ஓகே. என்னம்மா? எப்படிடா இருக்கு? ஏம்மா, எப்படியா இரும்மா? என்ன பண்றதுமா? உன்னை பார்க்காதனால இழைச்சிட்டேன். ஒண்ணுமே என் மனைவியை பார்த்து 3 வருஷம் ஆச்சா, அதனால ரொம்ப இழைச்சிட்டம்மா. ஏம்மா நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி அப்படியா? இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஏம்மா இப்படி வச்சுருக்கிற நீ? அதனால ரொம்ப வருத்தப்பட்டு இழைச்சிட்டேன். அப்படியா? டேய், இவனுக்கு நல்லா படிக்கிறீங்களாடா? என்னப்பா அவனுக்கு மட்டும் லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்காதவா? உனக்கு இல்லாததாங்க பார். ஐயோ, என் புள்ள கஷ்டம். 24 கேரட் வாங்கிக்க முடிக்கலா? எடுத்துக்கோ பிளஸிங் தானே. இந்த அநியாயத்துல அந்த அப்பாவுக்கு என்ன உசுரோட இருக்கு. என் பொண்டாட்டிக்கு பெரிய காரணம் சூப்பரா இருக்கு. வயசான நேரத்துல மெயின் ரோடெல்லாம் போவாத, ஏன்னா கிராமத்துல ஒரு ரவுண்ட் அடி. ஓகே, வயசானாலும் காமெடி எல்லாம் குறையவே இல்லைங்க. ஆமா 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 ஆமா. நேத்து முந்திரத்து வந்தவளுக்கெல்லாம் கவனிக்கு ஒண்ணு பெத்து சுமத்து எனக்கு என்னடா? அம்மா, நீ எப்ப பார்த்தாலும் வீடியோ கால்ல சரியா பேச மாட்டேறியா? அதனால உனக்கு ஐபோன் வாங்கி வந்துக்கிறேன், வச்சுக்கோ. அம்மா, வெத்தலை பாக்கடா போச்சு எனக்கு. வெத்தலை பார்க்க கூட அதுல ரீல்ஸ் போடு, எல்லாம் வெத்தலை துப்புற மாதிரி துப்புவாங்க. ஜிலேபியே சாப்பிடும்போது உனக்கு ஜிலேபி கேக்குதா? வேற சரி, ரொம்ப களைப்பாக்குது. அவங்கள துபாயில ஒட்டகபால குச்சி 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 ரொம்ப இதுவாயிடுச்சு. ஒரு நல்ல டீ போட்டுருவாமா உடனே. ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம உடனே டீ எடுத்துட்டு அப்பா, எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நல்ல ஒரு டீ குடிச்சு. நீ நல்ல காபி போட்டு கொடு என் புள்ளைக்கு. உங்களெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா டீ எப்படி இருக்கு? டீயா உன்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்குது. சரி ஓகே, சரி பாரு, இன்னைக்கு குடிச்சவங்க தான் உடம்பே ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஆனாலும் என் நண்பன் சொன்ன மாரி இவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் பொருள் மேலதான் இருக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா லேப்டாப் வச்சுட்டு லெட்டுக்குன்னு போறான். ஒண்ணு பார்த்தா கோல்டு சிக்கனை வாங்கி தான் குங்குன்னு ஓடுது. காரை வேற குத்துக்கிறேன், என்ன பண்ண போறானுங்களோ? கேள்விக்கு வேற ஐபோனு. எங்க அம்மா ரீல்ஸ் போட்டு சாவடிக்க போகுது. சரி, உங்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி தான் பார்க்கலாம். ஐயோ, நாமா என்னாச்சு? என்னாச்சு? ஒரு பக்கம் வலிக்குதுமா, என்னன்னு தெரியல. டேய், டாக்டருக்கு கால் பண்றேன், சீக்கிரமா வர சொல்லுங்க. ஐயோ, என்னடா ஆச்சு உங்களுக்கு? நீ போட்ட டீல எதுனா வச்சுட்டியாமா? நான் எப்படிங்க உங்களுக்கு வைப்பேன்? பாயாசம் சொல்லிட்டு பாயாசம் போட்டு டாக்டர் கால் பண்றா, சீக்கிரம் கால் பண்றா. ஐயோ, அப்பா, ஹலோ டாக்டர், டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர். நைனா வர போயிட்டாரு டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். என்ன பண்ண சொல்லுங்கப்பா. ரொம்ப வலிக்குதுமா, ஏதாச்சும் தரணுமா? என்ன பேச கூட முடியல. எனக்கு வேண்டாம், அவன் டீயை குடிக்காத கூட என்ன தலைப்பாடா ஆச்சு. வீட்டுக்காருக்கு என்னாச்சு பாருங்க டாக்டர். ரிலாக்ஸா ஒரு நிமிஷம் செக் டாக்டர் தம்பி என்னதாச்சு? என்ன ஆச்சு? ரொம்ப வலிக்குதுங்க. எங்க வலிக்குதுங்க? இங்க வலிக்குதுங்களா? 2 பக்கமும் வலிக்குதுங்களா? எவ்வளவு நாள் உங்களுக்கு வலிச்சிட்டு இருக்கு? எனக்கு ஒரு மாசமா ரொம்ப ஒரு மாசமா? ஓகே. என்னாச்சு? விழுந்தாரு, இப்பதான் விழுந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஓ, ஆமாங்களா? டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க என்ன வேணா பண்றோம். எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, நாங்க பண்றோம் டாக்டர். என்ன சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னன்னா, உங்க அப்பாவுடைய கிட்னி வந்து மொத்தமாவே போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பெரிய டாக்டர் கூட கூட்டிட்டு வாங்க. எல்லா லெவலையும் தாண்டி இது அவருடைய லாஸ்ட்
லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னும் 1 வீக்கோ இல்ல 2 வீக்கோ தான் உயிரோடு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே இதுவாயிடுவாரு. என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க என்ன இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னா ஓகே நீங்க அவங்களுடைய பொண்ணுங்களா? ஆமா நான் ஓகே நீங்க ஓகே ஒண்ணு செய்யலாம். உங்க அப்பாவை மறுபடியும் உயிரோட வர வைக்கணும், அவர் பழைய மாதிரி மாத்தணும்னா உங்க வீட்டுல இருக்கிற யாராவது, குறிப்பாக நல்லா எங்கா இருக்கிறவங்க, இல்லைன்னா மனைவியோ பிள்ளைகளோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு உங்க கிட்னியை கொடுத்தீங்கன்னா அவரை நீங்க பழைய மாதிரி பார்க்கலாம். ஆடா பாவி. நீ தானப்பா அவருடைய பையன்? ஓகே உன்னுடைய கிட்னியும் அப்பாவுக்கு தருவியா? ஐயா இவரே வயசான போனவரு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 1000 தான் வருவாங்க. இவன் வருவாரா? கடைசி உடனே என் ஃப்ரெண்டு நிற்பான். இவர் நிற்பாரா? அதெல்லாம் உன்னை எப்படி பாருப்பா. நீ அவருடைய பொண்ணு நீ தரியாமா? உன்னுடைய கிட்னி நீங்க ஓகே நீங்க தருவீங்களா உன்னுடைய கிட்னியை? இது கிட்னி நான் தரணுமா? நான் இப்பதான் ரொம்ப எங்கா இருக்கு. நான் இன்னும் படிக்கணும், நான் இன்னும் வேலைக்கு போகணும், நான் இன்னும் எங்க அம்மாவை நல்லா, எங்க பாட்டி எல்லாம் இருக்காங்க, எங்க அப்பா நான் நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும், என்ன நல்லா இருக்கணும், லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். என்ன எப்படி நீங்க கேட்கலாம்? நீங்க தரீங்களா உங்களுடைய கிட்னியை? ஐயோ என்னால தர முடியாது. ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணும். நான் கொடுத்துட்டா எப்படி வாழ்றது? என் பசங்களை யார் பாக்குறது அப்புறம்? அம்மா நீங்க தரீங்களா? நீங்க பெத்தெடுத்த பிள்ளைக்கு உங்களுக்கு அம்மா நீங்க பெத்தெடுத்த பிள்ளைக்கு உங்களுடைய கிட்னி நீங்க தரீங்களா? டாக்டர் தம்பி கெட்டு போயிருக்கோம். போட்டு இந்த பொண்ணு இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறியா கிட்னி எப்படா கொடுக்கறது? எவ்வளவு பேச்சு பேசுன, உன் பையனுக்கு நீ கொடுக்க மாட்டியா? இவனுக்கு கொடுக்காத கிட்னி வேற எவனுக்கு நீ வச்சிருக்கிறீ? உங்களை யார் நான் பாக்குறது அப்புறம்? நீங்க தனியா வந்துருவீங்களா? பாத்துக்கோங்க. நான் தான் பாக்கணும் உங்க 2 பேரையும். என்னைக்குமே பெத்த பசங்க கூட வரும். எழுதுறீங்க போதும். நீங்க எழுதுறீங்கப்பா. இது உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நடிச்சிட்டு இருந்தீங்களா அப்ப இவ்வளவு நேரம்? பாத்தீங்களா தோல் மேல ஏண்டா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உன் தோல் மேல போட்டு நைட்டு பகலமா உன்னை வளர்த்ததுக்கு ஒரு லேப்டாப் மேல இருக்கிற பாசம் கூட உங்க அப்பா மேல இல்லை இல்லையா? ஆனா உன்னை நான் பெற்றேன். ஏமா இன்னைக்கு எது சொன்னாலும் என் டேடி இருக்கிறாரு, எனக்கு டேடி இருக்கிறாருன்னு சொன்னேன். இதுதான் உன்னுடைய அன்பான உண்மையான அன்பா? கேவலம் செயின் மேல இருக்கிற பாசம் கூட என் மேல இல்லை இல்லை உனக்கு. சரி அவங்கள விடு. நீ இன்னைக்கு சொன்னிய இறந்தாலும் இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா உன் ஒரு உண்மையான அன்பு பார்த்தா தெரியல. ஏமா நீ பார்த்தா எப்பவுமே நீ சொல்லுவே இல்லையா, என் புள்ளன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவேன். ஆனா இப்ப பார்த்தா எனக்கு ஒரு கிட்னி கொடுக்க உங்களால முடியல. கேவலம் ஒரு பணத்துக்காகவும் தான் என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற மாதிரி நீங்க இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக நான் வெயில் மழை எல்லாம் பார்த்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் அம்மா நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உழைச்சிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா நீங்க ஒரு உண்மையான அன்பு இதுல தெரியுது. மாயமாலமான இந்த உலகத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க இல்லையா? உண்மையான அன்பு என் குடும்பத்துக்கு கூட நீங்க கிடைக்கல. சே போங்க எல்லாம். ஹல்லேலூயா. ஏய் யூத் எப்படி இருக்கீங்க? அட சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சத்தமா. இந்த ஸ்கிட்ல உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க. என்ன புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சு சொல்லுங்க. இந்த நாடகத்துல என்ன தெரிஞ்சிச்சு? ஒண்ணுமே புரியலையா? என்ன புரிஞ்சிச்சு? புரியல. ஸ்கிட் போட்டுமா புரியல? சரி. ஒரு தகப்பனார் வந்துட்டு தன்னோட குடும்பத்துல அன்பு வச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அன்பை குறிச்சு தான் இந்த நாடகம் சொல்லி கொடுக்குது. இந்த உலகத்துல நம்ம மேல உண்மையா அன்பு வைத்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க வாயால மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்க நண்பர்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்க சிநேகிதர் உங்களுக்கு க்ளோஸா இருக்கலாம், உங்க கூடவே சுத்திட்டு இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நான் உயிரை கொடுக்குற நண்பன், அவன் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான்.
அதுதான் அந்த நாடகத்துல என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உலகத்துல நீங்க வாலிபர்களா இருக்கிறீங்க, உண்மையான அன்பு எங்க இருக்கிறது நாங்களுக்கு சொல்லி தானே இந்த எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறோம். இந்த உண்மையான அன்பு எங்க இருக்குன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் அந்த அன்பை நீங்க பார்க்க முடியும். இந்த நாடகத்துல பாத்தீங்க, ஒரு பெத்த அம்மா கிட்ட கிடையாது, கட்டின பொண்டாட்டி கிட்ட இருக்காது, ஏன் கூட சுத்துற நண்பர்கிட்ட கூட அந்த அன்பை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து நின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு வந்தா உங்க கூட நிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் பேச்சில மட்டும் இல்ல, செயல்லையே செஞ்சு காட்டுதான ஒரு நபர் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் உனக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவுமே அவர் வார்த்தையில் மட்டும் சொல்ல, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்து உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது. அந்த அன்பான இயேசுவை தான் இந்த நாள் அவங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அவரை அந்த உண்மையான அன்பை நீங்க வேற எங்குமே தேடாதீங்க. லவர்ஸ் கிட்ட கிடைக்காது, இல்ல நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கேன்னு சொல்லி அங்கேயும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை மட்டும்தான் உண்மையான ஒரு பரிசுத்தமான அந்த அன்புல கலக்கம் கிடையாது, அந்த அன்புல ஏமாற்றம் இல்லை. ஆகையினால இன்னைக்கு வாலிபர்களா இருக்கீங்க, வேற எந்த அன்பை பார்த்தும் ஏமாதுனாதுங்க. இயேசுவின் அன்பு தான் உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.